ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்குமே கோல்டு சேவ் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். எந்தெந்த ஆப்பில் வந்துட்டு கோல்டு சேவ் பண்ணுறதை வந்துட்டு நீ இமீடியட்டாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ வந்து சின்ன சின்ன கோல்டு ஜுவல்லரி ஷாப்லேயே வந்துட்டு மொபைல் ஆப் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அவங்க சீட்டு கணக்குக்காக ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் பே பண்ணிட்டு வரலாம். சின்ன கடையிலலாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு பெரிய பெரிய கடைங்க பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு ஆப் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தங்கமயில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு டிஜிட்டல் கோல்டு ஆப். நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன்பேயில் வந்துட்டு நீங்கள் கோல்டு வந்து வாங்கி வச்சுக்கலாம். மினிமம் 300 ருபீஸ்லேருந்து வாங்கி வச்சுக்கலாம். மந்த்லி நீங்கள் அதில் எஸ்ஐபி மாதிரி போட்டுகிட்டே வரலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வரதான வேல்யூமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கோல்டு வந்து 2017 நாங்கள் கடைசியாக வாங்கும்போது மேரேஜ் அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா 21,000 22,000 தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 lakh பக்கம் வந்துடும். நம்ம ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னா செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து ஒரு கிராம் வந்து 10,000 வந்துடும். ஸோ 80,000. அதுக்கப்புறம் இப்போ நிறையா கடையில் வந்து செய்கூலி எங்குமே கிடையாது, சேதாரம் மட்டும்தான் போடுறாங்க. ஸோ அந்த செய்கூலி ஏன் போடுறதில்லன்னு பார்த்திங்கன்னா யாருமே ஹேண்ட்மேடாக இருக்கிறதுல எல்லாமே மிஷின் மேட் ஆகிடுச்சு. ஸோ காம்படிஷன் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சேதாரம் மட்டும்தான் போடுறாங்க, செய்கூலி எங்கேயுமே போடுறதில்ல. அந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 9% வேஸ்டேஜில் வந்துட்டு இப்போது லீஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ 9% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் அப்படின்னா அதில் 9% வாங்குறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 9% வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இடக்கும். ஒரு பவுன் வந்து 80,000 அப்படின்னா அதில் 9% வேஸ்டேஜ் 10% போடுங்க, 8,000. ஸோ 88,000 ஆகிடும். ஒரு பவுன் வந்து 8 கிராம். ஸோ 80,000 ஒரு பவுன் வச்சுக்கோங்க. 8,000 சேதாரம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி எக்ஸட்ரா எல்லாம் போட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 1 lakh உங்கள் கையில் இருந்தால் தான் இனிமேல் ஒரு பவுனே வாங்க முடியும். ஸோ குருவியாக சேர்த்து வச்சுருந்து ஒரு குட்டியாக இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் ஒரு 15 பவுண்ட் பக்கம் வச்சுருந்தேன். பட் எல்லாமே வந்து நம்ம இந்த கோவிட் பிஸ்னஸ் லாஸில் எல்லாமே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்டார்டிங் வந்து நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்குறங்கிறது பகல் கனவு. ஸோ நைட்டு கனவு கண்டால் கூட பழிக்கும்போது பகல் கனவு பழிக்காது. ஸோ எப்படின்னு தெரில. அண்ட் பார்க்கலாங்க நம்ம எப்போ வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்போ திரும்ப அருள்குட்டியோட காத்துக்கிறது பார்த்திங்கன்னா 3 டைப்பில் வந்து ஒரு கமல் வாங்கியிருந்தோம். அந்த கமல் வந்து பார்த்திங்கன்னா 8,000 வந்துச்சு. 0.72 சம்திங் கிராம் வந்துச்சு, ஒரு 8,000 வந்துச்சு. அவினாஷி சுமங்கலியில் வந்து சூப்பராக இருக்குது கலெக்ஷன். அங்கே தான் போயிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவினாஷி தம்பியனன் ஜுவல்லரி இருந்த வீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது ஜெயம் ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்டில் பெருசாக வந்துச்சு. அது மட்டும் தான் பெருசாக இருக்குது அந்த வீதியிலன்னு பார்த்தா. கவுண்டர் ஜுவல்லரி சின்னதாக இருந்தது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கோல்டு பேலஸ் அங்கே ஓப்பன் பண்ணாங்க. இப்போ பெருசாக வந்து கிழக்கிறது வீதியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்டு கோயம்புத்தூர் ரோட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க கோல்டு பேலஸ். அண்ட் கோல்டு பேலஸ் வந்து எப்படின்னா நாங்கள் சீனியர் இருக்காங்க ஒருத்தங்க அங்கே ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் இன்டர்வியூக்காக போயிருந்தேன். ஸோ 20,000 சேலரி ஹெச்ஆரை வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிக்க சொன்னாங்க. ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே இருக்கும், சண்டேவும் இருக்கும். வீக்லி 1 டே லீவ் எடுத்துக்கலாம், மந்த்லி 3 days லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 9 to 8 அந்த மாதிரி இருக்கும், 10 to 8 அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாயின் பண்ணலான்னு தான் இருந்தேன். காமர்ஸ் சேல்ஸ் பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுவோம், அண்ட் ஹெச்ஆர் ஜாப் அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த சேலரிக்கு நம்ம போனோன்னா நமக்கு சூட்டபிள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணலை. அண்டு அதுலேயே பார்த்திங்கன்னா சுமங்கலி அண்ட் குமரன் தங்கமணி இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஓப்பன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அவினாஷியில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் திருப்பூர்லாம் இனி போக தேவையில்லை, கோயம்புத்தூர் இனி போக தேவையில்லை. இங்கேயும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கோல்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு எஸ்ஐபி அதில் மந்த்லி 300 வந்து போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு உங்களுக்கு அதில் ஒரு 5,000 வேணும் அப்படின்னா மந்த்லி அதில் 300 போகும்போது நமக்கு தெரியாது, ஆட்டோ டெபிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 10 months போச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்துட்டு 3.5 பக்கம் வந்துடும். இமீடியட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes கூட இருக்காது, ஒரு 5 minutes டக்குன்னு நீங்கள் எந்த ஃபோன்பே அக்கௌண்ட்டோ யூபிஐ தரீங்களோ ப்ரைமரி அக்கௌண்ட்டை செட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஃபோன்பேக்கு, அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும்.
ஸோ இது சூப்பரான மெத்தட். எல்லாருமே இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கோல்டில் எஸ்ஐபி போடுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து கோல்டு வந்துட்டு நான் 10th படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு செயின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு செயின் வந்து ஒரு பவுனில் வாங்கும்போது 10th படிக்கும்போது பார்த்திங்கன்னா 4300 500 தான் இருந்துச்சு ஒரு பவுன். அதுக்கப்புறம் வந்து 10th படிக்கும்போது அப்போ வந்து நிறையா வாங்கி கொடுத்துருந்தாங்க. 2.5 பவுனில் நெக்லஸ், கம்மல் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுனே வந்து 4.5-6,000 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் பார்த்திங்கன்னா 16,000க்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் அது அப்போ வாங்கினது காலேஜ் ஃபைனல் இயரில் 16,000 அப்போ வாங்கினது. அண்ட் அதுக்கப்புறம் 2013 வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு